ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கஷ்டப்படுற குடும்பத்துல பிறந்திருந்தா ஒரு பொருளோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அவர்தான் பணக்கார குடும்பத்துல பிறந்தவராச்சே. மிடில் கிளாஸ் பையனோட வேல்யூ என்னன்னு எப்படி அவருக்கு தெரியும்? அதனால்தான் 2 லட்சம் ரூபாய் பைக்கை டேமேஜ் பண்ணிட்டு கூலா ஆட்டோக்காரன் பண்ணிட்டான், ரிக்ஷாக்காரன் பண்ணிட்டான்னு ரீல் விட்டுட்டு இருக்காரு. எல்லாம் என் நேரம். அன்பு விட அன்பு, பேசி பேசி எதுக்கு இப்படி பைத்தியம் மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? பைத்தியம் கிச்சன்னு சொன்ன அடிச்சு பாய்லாம் உடைச்சிடுவேன். என் பைக் போனா எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன வலிக்க போகுது? அந்த பைக் வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. இது கூட கோவப்படக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜட மாதிரி நிக்கணுமா? என்னால இருக்க முடியாது. ஏய், நானும் சாதாரண மனுஷன் தான். அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எனக்கு கோவம் வரதா செய்யும். அது தப்புன்னு யாராவது கண்டுபிடிச்சா அவங்க தான் தப்பு. கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கின பொருளோட வேல்யூ என்னன்னு வீட்டுல சும்மா இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அன்பு, நீ கோபப்பட்டு இஷ்டத்துக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. இதனால நீ நிறைய உறவுகளை இழக்க வேண்டி இருக்கும். இழந்துட்டு போறேன். அடுத்தவங்களோட பொருளை வாங்கிட்டு போறோமே, அத வாங்கினபடியே திருப்பி கொடுக்கணும்னு ஏதாவது கொஞ்சமாவது யோசிச்சாங்களா? ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு கேஷுவலா சொல்றாங்க. என்ன ஜென்மமோ தெரியல. வேண்டாம் அன்பு, சொன்ன கீழ அன்பு. நீ என்ன பேச்சுடா பேசிட்டு இருக்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாயை மூடிட்டு இரு. அதானே பார்த்தேன். எங்க நீ இன்னும் எகிரிட்டு வராம இருக்கேன்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்ட. இப்ப நான் கோவப்படுறது தப்புன்னு சொல்றியா? அத பத்தி எனக்கு 1% கூட கவலை கிடையாது. என் வழி எனக்கு தான் தெரியும். இப்ப என்ன உன் மருமகனை நான் எதுவும் சொல்லிட கூடாது, அதானே? இத பாரு, நாளுக்கு நாள் உன்னோட பேச்சும் தலகணமும் அதிகமாயிட்டே போகுது. இது கொஞ்சம் கூட சரியில்லை, பாத்துக்கோ. எப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த மனுஷனை இப்படி குறைச்சு மதிப்பிட்டு பேசுறதை என்னால ஏத்துக்கவே முடியாது. இதோட உன் பேச்சை நிறுத்திக்கோ, அதான் உனக்கு நல்லது. என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். ஐயோ அன்பு, ஏன் இப்ப இப்படி கத்திட்டு இருக்க? அத்தை, நீங்க எழிலண்ணன் கிட்ட போய் பேசுங்க. நான் அன்பை பாத்துக்கிறேன். போங்க அத்தை. இத பாரு, எல்லாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்த ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானே ஊசி நூல் எடுத்து உன் வாயை தச்சு விட்டுருவேன். அவர் பண்ணதெல்லாம் வெளியே தப்பாவே தெரியாது. நான் தான் மரியாதை பேசிட்டேன்னு எல்லாரும் தையா தக்கான்னு குதிப்பீங்களா? இதுக்கும் பேர் வைப்பீங்களே பணத்திமிருன்னு. கையில 4 காசு பாத்துட்டா அன்பா ஆடுறான்னு இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. பேசுங்க. அன்பு நிப்பாட்டு, போதும். எனக்கு எரிச்சலா இருக்கு நீ பேசுறத பார்த்தா. ஆமா, உனக்கு இருக்க தானே செய்யும். ஏன்னா வசதியான குடும்பத்துல வளர்ந்த பொண்ணு தானே நீ. என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி உனக்கு புரியும்? வாங்கின இத்தனை நாள்ல நானும் தான் அந்த பைக்கை எடுத்துட்டு போறேன் வரேன். இந்த மாதிரி ஏதாவது ஆச்சா? நல்லபடியா தானே எடுத்துட்டு போயிட்டு வரேன். இவர் எடுத்துட்டு போன அன்னைக்கே ரிப்பேர். இப்படிதான் பழைய ஹாஸ்பிட்டல்ல நல்லபடியா கையிலக்கா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் வந்த கொஞ்ச நாள்லயே அக்காவோட வேலையும் போச்சு. ஓரளவுக்கு நல்லா இருந்த குடும்பத்துல முன்ன விட ஏகப்பட்ட பிரச்சனை. எப்போ என்ன வெடிக்கும்னே தெரியல. இதெல்லாம் யாரோட ராசினே தெரியல. என்னடா விஷயத்துக்கு பேசிட்டு இருக்க? வேணாம் அத்தை, அன்பு கிட்ட நான் பேசுறத. அண்ணனை போய் நீங்க பாருங்க. அவ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்கான், வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லு. டேய், இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் வருத்தப்படுவ. மாப்ள 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 அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லத்த, இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்டுல இருந்தா என் சுயமரியாதையை நானே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். நான் கிளம்புறேன். சொன்னா கேளுங்க மாப்ள.
அதனால அவர் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு கையல்.